அந்த 22ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இந்த வேத வசனத்தை சற்று கவனியுங்கள். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, சங்கீதம் 22:10 சொல்லுது, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், உம்முடைய சார்பிலே விழுந்தே, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தபோது இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பிலே நான் என்ன செய்தேன், விழுந்தேன். அந்த வார்த்தையை கவனியுங்கள். நான் என்ன சொல்லுகிறார் அவர்? கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பிலே நான் என்ன செய்தேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா அந்த வசனத்தை? எல்லாரும் வாய்களை திறந்து 22:10 முதலாவது வசனத்தை முதலாவது வார்த்தையை பாருங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பிலே விழுந்தேன். எல்லாரும் சொல்லுங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு வாட்டி கூட சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்த உடனே, இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே இது யாருக்கு? என் பையனுக்கு தான். சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் என்னது, யாருக்கு? என் வீட்டு மருமகன் தான். அப்படி என்ன செய்வாங்க சிலர் அவங்க சார்பில் அந்த பிறந்த பிள்ளைகளை சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பக்தன் தாவீது சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் நான் என்ன செய்தேன், அப்படியானால் தாவீது யாருடையவனா இருக்கிறான் என்றால் கர்த்தருடையவனா என்ன செய்கிறான், இருக்கிறான். இவ பாருங்க, இந்த புஸ்தகத்தை நீங்க சரியாய் கவனித்து பார்ப்பீர்களானால் 27ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்திலே தாவீது மறுபடியுமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அந்த வார்த்தையை கவனிங்க. ஒருவன் கர்த்தருடைய சார்பிலே விழும்போதுன்னு சொன்னா, கர்த்தர் தான் என்னை எல்லாவற்றையும் நடத்த போகிறார், கர்த்தர் தான் எல்லாமே எனக்கு, நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேன் அப்படிங்கிற காரியம் தான் நான் கர்த்தர் சார்பிலே என்ன செய்தேன், விழுந்தேன். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். ஏன்னா நான் யாருடையவனா இருக்கிறேன்? தாயின் கர்ப்பத்திலே வெளிப்படுவதற்கு முன்னதாகவே நான் யாருடையவனா இருக்கிறேன், அதனால தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வாராம், என்னை சேர்த்துக் கொள்வார். அப்ப தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் யாரு சேர்த்துக்கிறான்? கர்த்தர் என்ன செய்கிறாரு, சேர்த்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் கூட நீங்க போனீங்கன்னா 139ஆம் சங்கீதத்துல 13வது வசனத்துல இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர் என்றால் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போது ஒவ்வொரு அவய உறுப்புகள் எல்லாம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம், அவர்தான் உருவாக்குறாராம், அவர்தான் என்ன செய்யறாராம், உருவாக்குகிறாராம். அப்ப உள்ளந்திரியங்களை எல்லாம் அவர் தான் என்ன செய்யறாரு, கை இப்படி வரணும், கண்ணு இப்படி வரணும், காது இப்படி வரணும், மூக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தோற்றத்தை, நமக்கு ஒரு வடிவை கொடுத்தாரு பாருங்க. அது அவர் தான் சொல்றாரு அவரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த முகத்துல என்னது, இந்த கலர் தான் என்னது போதுமானது, இதுக்கு மேல கலர் என்னது வேணாம். நம்ம ஒரு வேளை என்ன செய்யறோம், கலரை நம்ம மாத்த நினைக்கிறோம், ஆனா மாத்தினாலும் அது மறுபடியும் அந்த மேனிக்கு என்ன செஞ்சிருது, ஒரு நாள் போட மறந்துட்டா மறுநாள் என்ன செய்யுது, கண்ணாடி முன்னாடி நிக்க நம்மளாலே என்ன செய்ய முடியாது, நம்ம முகத்தை பார்க்க முடியல. ஆனா அந்த வார்த்தையை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீர் என் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். அதுக்கு நீங்க ஆங்கில வேதத்துல நல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனாராம். தாயின் கர்ப்பத்துல கை எப்படி உருவாகணும், கால் எப்படி உருவாகணும், மூக்கு எப்படி உருவாகணும், கண்ணு எப்படி உருவாகணும், கால் எப்படி உருவாகணும், இருதயம் எப்படி உருவாகணும் அப்படின்னு அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை கையாண்டிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால சொல்றாரு பாருங்க, என் தாயின் கர்ப்பத்திலே என்னை நீர் என்ன செய்தீர், காப்பாற்றினீர். அந்த வார்த்தையை கவனிங்க. எங்க இருந்து நீங்க பாதுகாக்கப்படுகிறீங்க பாருங்க, எங்க இருந்து திரும்ப உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு, தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் அவர். என்னங்க சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? பாதுகாப்பு எங்க இருந்து தொடங்கிருச்சு, எனக்கு தாயின் கர்ப்பத்தில் வெளிப்பட்ட பிற்பாடல்ல, வெளிப்படுவதற்கு முன்னதாகவே என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க?
என் பாதுகாப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் உறுதி செய்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நீங்க இன்னும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 46ஆம் அதிகாரத்திலே அதிலே நீங்க 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், நல்ல கவனிங்க. ஏசாயா 46:3 படிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நல்ல கவனிங்க, தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சங்கீதம் 22:10, சங்கீதம் 27:10, சங்கீதம் 139:13 இதெல்லாம் தாவீது சொல்றாரு. இதெல்லாம் என்ன செய்யறாரு? தாவீது சொல்றாரு. இப்ப கர்த்தரே சொல்றாரு, உன் தாயின் கற்பத்திலே நீ என்னது தோன்றினது முதல் நான் உன்னை என்ன செய்துகிட்டு இருக்கிறேன்? ஏந்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை உள்ளங்கையில என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் தாயின் கற்பத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் அவராலே என்று சொல்லுகிறான். இப்ப அவரே சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கற்பத்திலே தோன்றின முதல் கொண்டு நான் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஏந்தி கொண்டிருக்கிறேன் சொல்றார் அவர். அல்லேலூயா. அப்படின்னா அவர் தான் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் முதிர் வயதிலே தாங்குவார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கற்பத்திலிருந்து உருவான முதல் கொண்டு ஏந்தின தேவன் மரண பரியந்த நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஏந்தி கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாதான், பறித்து கொள்ள முடியாது என்று இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அவருடைய கையிலிருந்து என்ன செய்ய முடியாதாம், பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப தாவீது சொல்லுகிறான், நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உம்முடைய சார்பில் என்ன செய்தேன்? விழுந்தேன். அப்படியானால் தாவீதினுடைய காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது இப்ப என்ன சொல்றாரு? நான் எல்லாம் என்னது உம்முடைய சார்பில தான் விழுந்துட்டேன்ப்பா. எனக்கு இனிமேலுக்கு என்ன கிடையாது, எனக்குன்னு ஒரு சொந்த இஷ்டம் கிடையாது. எல்லாமே என்னது, என் ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய செயல், என்னுடைய சிந்தை எல்லாமே என்னது உம்முடையதா இருக்கிறது என்று அதற்கு அர்த்தம் கொள்ள முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள்ளாக யார் ஜீவிக்கிறார்? இயேசுதான் ஜீவிக்கிறார். அப்ப நான் சொல்றேன், என்னுடைய ஆசை அல்ல, ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஆசையெல்லாம் யார் தெரியுமா? இயேசுதான். ஆசையெல்லாம் யாரு? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆசையெல்லாம் என்னது? இஷ்டத்துக்கே தெரிகிற, நான் சொல்றேன், காட்டு கழுதை இல்ல. நம்ம இஷ்டத்துக்கே தெரிகிற, இஷ்டத்துக்கு தெரிகிற காட்டு கழுதைகள் அல்ல. யோபுவின் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல 39ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, காட்டு கழுதைய அங்க பாருங்க, அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. 39:5 நினைக்கிறேன். வாசிங்க, 39:5 வாசிங்க. காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவர் யார்? காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவன் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டுட்டோம் வச்சுங்களேன், பிரச்சனை என்ன தெரியுமா? காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டுட்டா பிரச்சனை என்னன்னா, 7வது வசனத்துல அந்த பிரச்சனையை சொல்றாரு பாருங்க. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி. என்னதை அலட்சியம் பண்ணுமா? பட்டணத்தின் இரைச்சலை, பட்டணத்தினுடைய, அங்க பாருங்க, அது பட்டணத்தினுடைய இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை. நல்ல கவனிங்க, ஓட்டுவனுடைய கூக்குரலை என்ன செய்து கிடையாது? மதிக்கிறது இல்லை. மேய்ப்பனுடைய சத்தத்தை அது என்ன செய்யாது? கேட்காது. அந்தால என்ன சொல்றான், நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு என்ன செய்யும்? தேவ பிள்ளைகளே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த காட்டு கழுதைய நம்ம கயிறை கட்டி ஆளுகை செய்யலன்னா, அதை இஷ்டத்துக்கு அலைய விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காட்டு கழுத ஒரு நாள் அதை நடத்துகிறானே, அந்த ஓட்டுகிறனுடைய சத்தத்தை கூட அது என்ன செய்யாதான்? கேட்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்னது? தன்னச்சியா முடிவெடுக்கிறது, தன்னச்சியா வாழ்றது, தன்னச்சியா செயல்படுறது. அப்படிப்பட்ட காரியம் யாரை குறித்து வேதம் சொல்கிறது? காட்டு கழுதையை குறித்து சொல்லப்படுது. காட்டு கழுதான் இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? நாமெல்லாம் யாரு? எந்த கழுதைகள்? வீட்டு கழுதைகள். நம்மளாம் யாரு? காட்டு கழுதைகள் கிடையாது. நம்மளாம் யாரு? சில நேரத்துல ஆண்டவர் மனுஷனை சில மிருகத்தை காமிச்சு நமக்கு என்ன செய்யறாரு? புத்தி சொல்றாரு. நல்ல கவனிங்க, ஏசப்பாவுக்கு கூட ஒரு மிருகத்தின் பேரை தான் என்ன செய்யறாரு? தேவ ஆட்டுக்குட்டி.
தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த காட்டு கழுதை இஷ்டத்துக்கு களைய விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது யாரு சொல்லு, சில ஆள்லாம் பாருங்களேன், யார் சொல்லி என்ன செய்யுது, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் என்னதுன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு பேச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது யாராதரமா இருக்குது, காட்டு கழுதையா இருக்குது. அந்த காட்டு கழுதையை நம்மளால என்ன செய்ய முடியாது. அது என்ன செய்யுது, அது பட்டணத்தினுடைய இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறனுடைய கூக்குரலை அது மதிக்கவே மதிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யல, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய அதாவது தாய் தகப்பன்மார்கள் மதிக்காம என்ன செய்யுது, தன்னிச்சையா முடிவெடுக்கிறது, தன்னிச்சையா செயல்படுகிறது. நம்ம ஒண்ணு காட்டு கழுதை கிடையாது. நம்ம யாரா இருக்கிறோம், அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகளா இருக்கிறோம். அவர் சார்பிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் நாம. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 32ஆம் சங்கீதத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை நீங்க கவனிங்க. இந்த சங்கீதத்தை இப்படி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 32ஆம் சங்கீதத்தை எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் தாவீது போதக சங்கீதமாக கொண்டு வருகிறான். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் தாவீது போதக சங்கீதமாக என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு சொல்லுகிறது, மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். இந்த சங்கீதம் என்ன சங்கீதம், மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சங்கீதத்தை சொல்றாரு பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு, பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அசிங்க, நான் அடக்கி வைத்த மட்டும். நல்ல கவனிங்க. அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும். நித்தம் என் கதறலினாலே, நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால், என் மேல் உம்முடைய கை எப்படி இருக்குது, பாரமாய் இருக்கிறது. என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல என்ன செஞ்சிருச்சு, வறண்டு போயிற்று. இப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், இப்ப ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், பாடல் மூலியமாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு, பாக்கியவான். நல்ல கவனிங்க, பாக்கியவான் அப்படி என்று ஒரு சங்கீதம் தொடங்கும். எந்த சங்கீதம், 1ஆம் சங்கீதம் தொடங்குது, பாக்கியவான் அப்படி என்று ஒரு சங்கீதம் தொடங்கும். இடையில 30 சங்கீதத்துக்கு இடையில இந்த பாக்கியவான் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. 30 சங்கீதம், அதாவது 2ஆம் சங்கீதத்திலிருந்து நீங்க 31வது சங்கீதம் வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 30 சங்கீதத்துல பாக்கியவான் என்று தொடங்கப்படாது. இந்த 32வது சங்கீதத்துல தான் இந்த இடத்துல இங்கே தாவீது சொல்லுகிறார், பாக்கியவான் என்று பயன்படுத்துகிறார். யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சொல்லுகிறார். இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை அவன் பெட்செபாளிடத்திலே பாவம் செய்த பிற்பாடு எழுதப்பட்ட சங்கீதம். பெட்செபாளிடத்திலே அவன் பாவம் செய்த பிற்பாடு எழுதப்பட்ட சங்கீதம். நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்துக்கு இடையில வருவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை சொல்லுகிறார், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, உரியாவின் மனைவியினுடைய அந்த நல்ல கவனிச்சு பாருங்க, சங்கதியை தவிர, பெட்செபாளின் சங்கதியை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பட்சத்திலே விழுந்தேன் சொல்றாரே தாவீது. நான் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது நான் கர்த்தருடைய சார்பில் என்ன செய்தேன், விழுந்தேன் சொல்றாரு. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நான் இந்த உரியாவின் மனைவியாகிய பெட்செபாளின் காரியத்தை தவிர தாவீதினிடத்திலே வேறு ஒரு குற்றத்தை நான் என்ன செய்யல. கர்த்தருடைய கரத்திலே விழுந்த அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு பாவத்தை செய்தான். ஒரே ஒரு பாவத்தை என்ன செய்தான், அந்த பாவத்தை செய்தான். அதற்கு பிற்பாடு தாவீது என்ன செய்கிறார், அவரு என்ன செய்கிறாரு, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். பார்வைக்கு 6வது வசனம் தம்பி, அவருடைய பார்வைக்கு என்னது, செம்மையானதை செய்து வந்தான். அவருடைய பார்வைக்கு என்னது, செம்மையானதையே செய்து வந்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு என்னது, கர்த்தருடைய பட்சத்திலே விழுந்த ஒரு மனுஷன் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா.
இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தாவீது இந்த 32ஆம் சங்கீதத்துல என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. இப்ப என்ன சொல்லுகிறார் பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். 32:3 வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே. நல்ல கவனிங்க, அவன் செய்த பாவத்தை தனக்குள்ளாக அடக்கி வைத்த போது அவனுக்கு என்ன நிகழ்வு நடக்கிறது பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சா? உலர்ந்து போயிட்டு. எலும்புல இருங்க சிஸ்டர், ஓடாதீங்க. எலும்புகள் என்ன செய்ய? இப்ப நீர் சத்தை இழந்துருச்சு. எலும்பு வந்து நீர் சத்தை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஆயிரும்? உலர்ந்து போயிரும். அது தாவீது சொல்றாரு, நான் எவ்வளவு காலம் நான் செய்த பாவத்தை எனக்குள்ளாக அடக்கி வைத்ததுனால என் எலும்புகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? உலர்ந்து போயிருச்சு. அதனால திருப்பி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும் என் மேலுடைய கை எப்படி ஆயிருச்சான்? பாரமா ஆயிருச்சான். இரவும் பகலும் நான் கர்த்தருடைய மனுஷன் அல்லவா, நான் கர்த்தருடைய சார்பிலே விழுந்த மனுஷன் அல்லவா, இந்த பாவத்தை நான் செய்தது நிமித்தம் இரவும் பகலும் எனக்கு என்ன கிடையாது? தூக்கம் இல்ல. உம்முடைய கரை எனக்கு என்னவா மாறிடுச்சு? பாரமா மாறிடுச்சு. உம்முடைய கரை எனக்கு என்ன செஞ்சிருச்சு? பாரமா மாறிடுச்சு. அதனால இன்னொரு வார்த்தை அங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, சாரம் உஷ்ணகால வறட்சியை போல என்ன செஞ்சிருச்சான்? வறண்டு போயிடுச்சு. எல்லாம் வறட்சி 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 வறண்டு போயிருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது பாருங்க, சேலா. பயன்படுத்திருக்கா? சேலா அப்படின்னு ஒரு பயன்படுத்துக்கல. அப்படியானா அதை மறுபடியும் என்ன செய்யுங்க? ரிப்பீட் பண்ணுங்க. அதை அப்ப ரிப்பீட் பண்ண அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மறுபடியும் அக்கிரமத்தை மறைக்காமல். நல்ல கவனிங்க. இல்ல 4வது வசனத்தை படிங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால். நல்ல கவனிங்க, பாவம் செய்த ஒரு மனுஷன் பாவத்தை மூடியே வச்சுக்கிட்டு பிரயாணம் செய்யவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உலகத்தானுக்கல்ல கர்த்தருடைய சார்பிலே விழுந்த ஒரு மனுஷன், கர்த்தரே போதும் என்று ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒரு மனுஷன் ரொம்ப நாளா தான் செய்த பாவத்தை மூடியே வச்சிருக்க முடியாது. மூடி வச்சா அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பாடல் மூலியமாக ஒரு போதனை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். பாடல் மூலியமாகவே ஒரு போதனை என்ன செய்கிறாரு? அவர் கொண்டு வருகிறார். அந்த போதனை சொல்றார், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா என்ன செய்தது? இருந்ததினால். சாரம் அப்படின்னா என்னது? சாரம்னா என்னங்க? வீரியம். சாரம்னா என்னது? ரொம்ப வீரியம். நான் ரொம்ப எப்படி இருப்பேன்? திமிரா இருப்பேன். ரொம்ப என் தலையெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? அடங்காத தலையா இருக்கும். அப்படி இருக்கும். அந்த சாரம்லாம் என்ன செய்துச்சு? வெக்கமாயிருச்சு. என்னாச்சு? வெக்கமாயிருச்சு. ஹல்லேலூயா. வெக்கப்பட்டு தலகுனிய மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப அவர் சொல்றாரு, வறட்சி சாரம் உஷ்ண காலத்து வறட்சியை போல என்ன செஞ்சிருச்சு? வறண்டு போயிட்டு. நான் என் அக்கிரமத்தை, அந்த வார்த்தையை கவனிங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். அங்க பாருங்க, அப்படின்னா புதிய ஏற்பாடுல சொல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல என்ன செய்கிறானா? அல்லேலூயா. இப்ப தாவீது பாருங்க என்ன செய்கிறார்? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன். நல்ல கவனிங்க, ஃபாதருக்கு முன்னாடி கிடையாதுங்க. ஃபாதருக்கு முன்னாடி கிடையாது. ஃபாதருக்கு முன்னாடி இந்த பாவம் செஞ்சுட்டேன் ஃபாதர், குசு 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 குசு. அவர் ஒன்னே சொல்லுவாரு, உன் பாவம் என்ன செஞ்சு மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் தலையில என்ன செய்யற? ஒரு சிலுவையை போட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. ஆனா தாவீது அனுபவம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்துச்சு? நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நான் என்ன செய்தேன்? அறிக்கை செய்தேன். உமக்கு முன்பாக நான் என்ன செய்யறேன்? அறிவித்தேன். எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு? நான் சொல்றேன், சிருஷ்டிகருக்கு மறைவான மறைபொருள் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். ஆனாலும் தேவன் நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை நம்ம வாயிலிருந்து அவர்கிட்ட சொல்றோமா அப்படி என்று கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார் அவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆமென்? அல்லேலூயா. நீங்க யார்ட்டையும் சொல்ல வேணாம், நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் என்ன செய்ய வேண்டாம். ஒரு சபையில ஒரு பெரிய குழப்பம், ஒரு சபையில பெரிய குழப்பம். அந்த குழப்பத்துல இருந்து அந்த சபை இன்ன வரைக்கும் என்ன செய்ய முடியல, மீண்டு வர முடியல. அப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உடனே என்ன சொல்ற? எல்லாரும் பாவ அறிக்கை செய்யுங்க அப்படின்னாரு. பாவ அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆளும் எதிர்த்து மைக்கில, நான் இப்படி பாவம் செஞ்சேன், அதனால இப்படி மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் என்ன சபையில வந்து பாவ அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கு. திருச்சபையில, ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபையில.
அடுத்தது அங்க திடீர்னு பாஸ்டமா உணர்ச்சி வசப்பட்டு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி சோம்சன் நபரோடு நான் என்ன செஞ்சேன் இருந்தேன், இப்ப அதுல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவங்களும் சபைக்கு முன்னாடி பாஸ்டமாவை எந்திரிச்சு சொல்லிருச்சு. அப்ப அந்த பாஸ்டர் ஆராதனை முடிஞ்சோன்னு, இந்த பாவத்தை நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செஞ்சியா, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி செஞ்சியா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்தம்மா, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு தான் இதை செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் கர்த்தர்ட்ட கதறி என்ன செஞ்சேன், ஒப்புரவாகி நான் மறுபடியுமாக ஆண்டவர் சமூகத்துல வந்தேன், கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு இந்த வீட்டுக்கார்ட்ட சொல்ல. அப்ப அந்த வீட்டுக்காரு, இந்த சம்பவம் உன்னை கட்டி கொடுத்தாரே பாஸ்டர், அவருக்கு இந்த சம்பவம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஓ தெரியும் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்ல. உடனே அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டருக்கு போன மட்டும், யோ நீலாம் ஒரு ஊழியக்காரனாயா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எனக்கு என்ன செய்ய, நல்ல பொண்ணுன்னு என் தலையில என்ன செஞ்சிட்ட, நல்ல பொண்ணுன்னு என் தலையில என்ன செஞ்சிட்ட, நீ கட்டி வச்சுட்டியா, நீ ஒரு மனுஷனாயா அப்படின்னு சொல்லி அவருக்கும் இவருக்கும் என்ன ஆயிடுச்சு, வாக்குவாதம் ஆயிடுச்சு. பாவத்தை நம்ம யார்கிட்ட தான் தெரிவிக்கணும் தெரியுமா, பாவத்தை அவர்கிட்ட தான் தெரிவிக்கணும். தெரிவிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துடணும். சொல்லிட்டுமா அங்க கொடுத்துட்டு என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும் நாம. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதுகு கின்னால என்ன செய்கிறாரு, தூக்கி எறிகிறவராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அங்க பாருங்க, தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், மறைக்கிற வரைக்கும் எலும்பு உலர்ந்து போச்சு, அவருடைய கரம் பாரமா மாறிடுச்சு. மறைச்ச காலத்துல சாரை என்ன செஞ்சிருச்சு, போச்சு. மறைக்கிற காலத்துல இவ்வளவு நிகழ் நடந்துச்சு, ஆனா மறைக்காம எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறான். என் பாவத்தை நான் உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று, நான் மீறுதலை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒருவேளை ரகசிய பாவத்தில் இருப்போமானால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில விட முடியாத ஒரு பாவத்தில் சிக்கி கொண்டிருப்போமானால், இந்த பாவம் என்கிற தோஷம் நம்மை விட்டு விலக வேண்டுமானால், பாவம் என்கிறது ஒரு தோஷம். தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் தெரியுமா, நான் சொல்றேன், பாவ தோஷத்தை கழிக்கிறதுக்கு இந்த பூமியிலே யாருமே இல்லைங்க. பாவம் என்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாது. நீங்க அறை வீட்டை சாத்திக்கிட்டு பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கதறி வெளியே வந்து நீங்க அவரோடு கூட நல்மனம் பொருந்தாவிட்டால் இந்த பாவ தோஷத்தை வேற யாராலும் என்ன செய்ய முடியாது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, சத்தமா கையை தட்டி சொல்லுங்க. பாவ தோஷத்தை இந்த உலகத்துக்கு நீக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, எப்படி அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்து மன்னித்தீர். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே பாவத்தை மன்னிப்பதற்கு ஒருவருக்கு அதிகாரம் உண்டு, அந்த ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரச்சனையே என்ன தெரியுமா, ஆசாரியர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள், சதிசேயர்கள் என்ன செய்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால், ஒரு திமிர்வாதக்காரனை கப்பர்நகூமிலே இருக்கிற ஒரு வீட்டுக்கு இயேசு இருந்தார். அந்த வீட்டிலே ஒரு திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறார்கள், தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்ப தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளாக அவனை கிடத்தின போது இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு என்னது, மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நல்ல கவனிங்க, இந்த பாவ தோஷம் என்ன தெரியுமா செஞ்சிருச்சு. நான் சொல்லுகிறேன், எல்லா வியாதியும் சொல்லல, சில வியாதிகள் பாவத்தினாலே ஏற்படுகிறது. ஒருவேளை சரீரம் இருக்கும் அளவு அந்த நோவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வியாதிகளை குறித்து சொல்லவில்லை. சில வியாதிகள் நம்முடைய சரீரத்திலே, நான் சொல்லுகிறேன், நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஏற்படுகிறது. இப்ப பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
முதலாவது வசனத்தை வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு சில நாட்களுக்கு அவர் பின்பு மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்கள் வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு என்ன போதித்தார்? அவர் வசனத்தை வசனத்தை போதித்தார். அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர் சமீபித்து சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை என்ன செய்தாங்க? படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, நல்ல கவனிங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, நல்ல கவனிங்க. சில இடத்துல நான் இதை அடிக்கடி சொல்வது உண்டு. திமிர்வாதக்காரனா திமிர் பிடிச்சவன் இல்ல, மீனிங்க அப்படியே நீங்க நினைக்காதீங்க. திமிர்வாதக்காரனா திமிர் பிடிச்சவன் இல்ல, இட்ஸ் எ பெராலிக்ஸ். இவன் யாருன்னு சொன்னா பக்கவாதம் உள்ளவன். கை கால்லாம் என்ன செய்யுது? விளங்காதவன், நடக்க முடியாது. அவன் கையே என்னது? அவன் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. அவன் காலம் அவன் பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு சரியா வேலை செஞ்சா நம்ம கையை காலமுள்ள நம்ம தலையை நம்ம என்ன செய்யலாம்? சீவலாம். நம்ம புடவையை நம்ம கட்டிக்கலாம். நம்ம வஸ்திரத்தை நம்ம பேண்ட நம்ம மாட்டிக்கலாம். நம்ம சட்டையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மாட்டிக்கலாம். கர்த்தருக்கு சரியா வாழ்ந்துட்டான். கர்த்தருக்கு சரியா வாழலைன்னா உங்களுக்கு பேண்ட்டை இன்னொரு ஆள் போட்டு விடணும். உங்களுக்கு சட்டையை இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? போட்டு விடணும். உங்க புடவையை இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? கட்டி விடணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம புடவையே நம்ம வஸ்திரத்தை நம்ம உடுத்திக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நல்ல கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல நினைவை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சிந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு அவனை இந்த கப்பர்நகூம் அந்த இருந்த அந்த வீட்டுக்குள்ளாக இவனா வர முடியல. அவன் வியாதிக்கு இவனை 4 பேர் சுமந்து கொண்டு என்னது? தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லுது? திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவம் என்ன செய்யுது? மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்வதோ, எழுது படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இங்க நல்லா கவனிங்க. ஏன் இதை கேட்கிறாருன்னா, 8வது வசனத்துல அவங்க இருதயத்துக்குள்ளார உன்னை நினைக்கிறானுங்க. என்ன நினைக்கிறானுங்க? வாசிங்க 8வது வசனத்தை. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. இங்க என்ன நடக்கிறது என்றால், இருதயத்துக்குள்ளார என்ன செய்கிறாங்க? வெளியரங்கமா சொல்ல முடியல. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள், வெளியரங்கமா அற்புதம் நடந்திருக்குது. அந்த மனுஷனை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அந்த மனுஷன் பேர் குறிப்பிடப்படல. ஆனா திமிர்வாத காரணம் தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க 7வது வசனத்தை வாசிங்க. இப்படி இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அப்படின்னு சொல்லப்பட்டுனா, அங்கே இருந்த வேத பாரகரில் சிலர். அப்ப பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் யார் கையில மாத்திரம் தான் இருக்குது? அவர் கையில மாத்திரம் தான் இருக்குது. இந்த முட்டாள் ஜனங்களுக்கு என்ன செய்யல? விளங்க மாட்டேங்குது. வந்தவர் இவர்தான் மேசியான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேங்குது? விளங்க மாட்டேங்குது. வந்தவர் இவர்தான் யெகோவான்னு விளங்க மாட்டேங்குது. வந்தவர் இவர்தான் பிதான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேங்குது? விளங்க மாட்டேங்குது. ஏன் சொல்கிறா? நல்ல கவனிங்க. தேவன் ஒருவருக்கு தான் என்னது? பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம். அப்படின்னா அவர் தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில என்ன செய்யல? வரல, மனுஷனாக வந்தார். அதனால தான் விளங்கி கொள்ள முடியல இவங்களுக்கு. அல்லேலூயா. அங்க பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? பாவத்தை மன்னி என்று சொல்லக்கூடிய காரியம் எது எளிதுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் இவங்க இருதயத்துல தான் என்ன செய்யறாங்க? நினைச்சாங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, சில பாவத்தினுடைய தோஷம் வியாதியை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும், இல்லாமையை கொண்டு வரும், வறட்சியை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. அப்ப இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே ஆயிட்டோம்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், 32ஆம் சங்கீதத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்களேன். 32ஆம் சங்கீதத்துக்கு வாங்கலேன். அந்த 32ஆம் சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த 32ஆம் சங்கீதத்துல இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு காரியத்தை சற்று கவனிங்க. 32ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 32ஆம் சங்கீதத்தை என்ன சொல்லுது பாருங்க. இதற்காக இங்க பாருங்க, என் பாவ தோஷத்தை நீ என்ன செய்தீர்? மன்னித்தீர். அடுத்த வசனத்தை 6வது வசனத்தை, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நல்ல கவனிங்க. இப்படி பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் தேவனை நோக்கி என்ன செய்யறான்? விண்ணப்பம் செய்யறான். அந்த விண்ணப்பத்தின் நிமித்தம் அவனுக்கு ஜலப்பிரளயம் வந்தாலும் அவனை என்ன செய்யாதா?
அணுகாது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. நல்ல கவனிங்க. என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. இப்ப பிரச்சனை பாத்தீங்களா? இப்ப சொல்றாரு, பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை மன்னிச்சார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் மறுபடியும் என்னை நினைவு கூர்ந்தார். அப்படியே ஆடல் பாடல்லாம் என்னது? தேவ ஆராதனை எல்லாம் என்ன செய்து நமக்கு உண்டாகுது. இதுவரைக்கும் யாரு பேசுறா? தாவீது பேசுறாரு. இந்த 32ஆம் சங்கீதத்துல இதுவரைக்கும் யாரு பேசுறா? தாவீது பேசுறாரு. ஆனா அதுக்கு அடுத்தது கர்த்தர் பேசக்கூடிய காரியத்தை பாருங்க. அங்க பாருங்க, நீர் 7வது வசனத்தை வாசிங்களேன். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் என் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடலை என்ன என்னது சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பாடல், ஆராதனை இதெல்லாம் நிச்சயம் என்னது வேணும். அவரை ஆராதிக்கணும், அவரை குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், அவரை உயர்த்தலாம். நான் சொல்றேன், அந்த விசுவாசிக்கு இந்த ஆடல் பாடலோடு கூட அவருடைய ரட்சிப்பு என்ன செய்யல? நிறைவாகல. கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஏன்னா நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? மன்னிச்சாரு. அவர் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் என்ன செய்தாரு? மன்னிச்சாரு. நம்முடைய பாவ தோஷத்தை எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்தாரு? நீக்கி போட்டாரு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, அவர் உண்மை உள்ளவர், ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். நான் சொல்றேன், அதோடு கூட சில ஆட்கள் நின்றனாலதான் பிரச்சனை. அதோட நின்றனாலதான் என்னது பிரச்சனை. அதுக்கு அடுத்தது கர்த்தர் இப்படிப்பட்ட மனுஷனை இப்ப என்ன செய்யறாரு? கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை. நான் உனக்கு போதித்து. இப்ப நல்லா கவனிங்க. நான் உனக்கு போதித்து. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அடுத்தது எங்க வந்துடணும்? ஆண்டவருடைய பாதத்துல வந்து இவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவருடைய வாயின் வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் என்ன செய்வேன்? காட்டுவேன். அல்லேலூயா. ஒரு காலம் காட்டு கழுதைய போல இருந்தேன், இந்த சத்தத்தை நான் கேட்கல. இப்ப என் பாவம் தோஷத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அவர் சார்பில் நான் விழுந்துட்டேன். இப்ப தாயின் கர்ப்பத்திலே விழுந்தேன். இப்ப மறுபடியுமாக ஆண்டவர் எனக்கு ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்து அவரை ஆராதிக்க வச்சிருக்கிறார், பாட வச்சிருக்கிறார், துதிக்க வச்சிருக்கிறார். இப்ப நான் என்ன தெரியுமா செய்யறேன்? அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க பாருங்க 8வது வசனத்தை சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்னை கண் வைத்து, உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இப்ப சபையில் என்னது? ஆட்டம் பாட்டத்தோட நின்றுது. சபை என்ன செய்யுது? நல்லா சூப்பரா ஆராதிச்சோம், அவரை மகிமைப்படுத்தணும். அது சபையில நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னாரு. அந்த ஆலோசனைக்கு நம்முடைய செவியை என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை என்ன தெரியுமா? ஆடல் பாடலோடைய ஜனங்க வெளியே போறனாலதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆலோசனை தராரு, அதை கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க சொல்றாரு பாருங்க, என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. மாறினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒளிய, வாய் கட்டப்பட்டால் ஒளிய கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம். அதான் எங்க படிச்சோம்? 39ல படிச்சோம். அது காட்டு கழுதைங்கிறாரு. அந்த காட்டு கழுதையை போல நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். அவர் நம்மளை பார்க்கிறாரு, அவர் நமக்கு உபதேசம் பண்றாரு. அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில உள்வாங்கி கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்வாங்கி கொள்ள வேண்டும். 9வது வசனம் சொல்றது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒளிய. இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கு தான் வாய் இருக்கா? எல்லாருக்கும் தான் வாய் இருக்கு. சில நேரங்கள்ல இப்ப இடையில ஒரு டெத்துக்கு போயிருந்தேன் ட்ரெயின்ல, சென்னைக்கு. அப்ப நான் அரியலூர்ல ட்ரெயின் ஏறினேன். அரியலூர்ல ட்ரெயின் ஏறினா அரியலூர்ல இருந்து அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல அவசரமா போக வேண்டுச்சு. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல அரியலூர்ல தொடங்கின சண்டை எக்மோர் வர வரைக்கும் என்னது? ரெண்டு குடும்பம் மாறி மாறி திட்டிக்குது. அவன் சொல்றான், நீ இறங்கு, எக்மோர்ல உன்னைய காலி பண்ணிடுறாங்கிறான். அவன் சொல்றான், நான் தாம்பரத்திலே உன்னை போட்டு தள்ளுறாங்கிறான்.
நான் சொல்றேன், நாங்க எல்லாரும் என்னது அந்த கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருக்கிறோம். அந்த 150-80-200 பேர் தாம்பரம் வந்ததுக்கு அப்புறம் என்னது, இவனை போட்டு தள்ளுறானான்னு பாக்குறோம். எவனும் போட்டு தள்ளல. அடுத்தது எக்மோர் வந்துச்சு. எக்மோர் வந்து அவன் இவனை போட்டு தள்ளுறானான்னு பாக்குறோம். போட்டு தள்ளல. வாய் நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வாய் தான் நமக்கு என்னது சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்குமாங்க. அது எப்படி வேணாலும் என்ன செய்ய, அத கடிவாளம் போட்டு என்ன சொல்றாரு, அடக்க சொல்றாரு. கடிவாளம் போட்டு என்ன செய்ய சொல்றாரு? ஏன்னா இதுல தானே இப்ப துதிச்சோம், இதுல தானே இப்ப ஆராதிச்சோம், இதுல தானே அவரை மகிமைப்படுத்தினோம். அதனால இந்த நாவை என்ன செய்ய, கவனமா என்ன செய்ய, காத்துக்கொள்ளு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் எனக்கு செய்வேன், உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாவத்திலிருந்து வெளியே வந்தவன், பாவ தோஷத்திலிருந்து வெளியே வந்தவன் எங்க தெரியுமா உட்காரணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்தாரு, பாடிட்டு ஓடிடக்கூடாது. வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். இப்போ 1.5 மணி நேரம் ஆராதனையா, 1.5 மணி நேரம் செய்தியை கேளு. 1.5 மணி நேரம் ஆராதிக்கிறோம், 1.25 மணி நேரம் ஆராதிக்கிறோம், திருப்பி 1.25 மணி நேரம் செய்தியை கேளுங்க. அப்பதான் நீ மறுரூபப்படுவாய். நீ அல்லேலூயா. பாவ தோஷத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒருவன் எங்க வரணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வரணும். அல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்க. என்ன சொல்றாரு? கோவேறு கழுதையை போல இருக்க என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அதான் யோபு 39:7 வாசிக்கிறோம். அது தன்னை நடத்தக்கூடியவனுடைய சத்தத்தை கூட என்ன செய்யாதான், மதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம்ல. விளங்குதா உங்களுக்கு? 7வது வசனம் பாருங்க, 39:7 யோபுல சொல்லப்பட்டிருக்குது. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி, நீ என்ன வேணாலும் கத்துறான், நீ என்ன வேணாலும் என்னது, கழுதை கட்டா என்னது, குட்டிச்சா வருமானுங்க. கழுதை கட்டா குட்டிச்சா வரும். அன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேரை என்ன செய்யலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். நம்மளாம் யாராதரமா இருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, இப்ப 9வது வசனம் பேசிட்டாரு. இப்ப 10வது வசனத்துல பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ, கர்த்தர் நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்புகிறவனையோ என்ன செய்யுமா, கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்ப 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் தாவீது இப்ப அவனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை இப்ப பாருங்க உள்வாங்கி கொண்டு அவன் எல்லாருக்கும் பாடல் மூலியமா ஒரு ஆலோசனை சொல்றான். 11வது வசனத்தை பாருங்க, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நல்ல கவனிங்க. அடுத்தது என்ன சொல்றாரு அவரு? செம்மையான இருதயம் நல்ல கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? நீதிமான்களே, நீதிமான்களே. நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நமக்குள்ளார ஒரு பெருமை இருக்கும். நான் தான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான், நான் தான் பெரிய என்னது யோக்கியனாக்கும், நான் தான் ரொம்ப என்னது. ஆனா கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது மற்றவர்களையும் நம்ம எப்படி பார்க்க தோணுதும், என்ன மன்னிச்சது போலதான் கர்த்தர் அவங்கள மன்னிச்சிருப்பாரு. என்ன மன்னிச்சது போலதான் கர்த்தர் அவங்கள என்ன செஞ்சிருப்பாரு. நான் சொல்றேன், என் ஒருத்தருக்கு மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து சத்த சிந்தினார் அல்ல, எல்லாருக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எல்லாருடைய பாவ தோஷத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நீக்கி போட்டிருக்கிறாரு. அதனால தான் தாவீதுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி. அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? நீதிமான்களே என்று தாவீது சொல்றாரு, அது ஆழம் என்ன தெரியுமா? என்ன மன்னிச்ச கர்த்தர் உங்க எல்லாரையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. அதான் அதனுடைய அர்த்தம், நீதிமான்களே. அந்த வார்த்தையினுடைய ஆழமான உச்சரிப்பு அதுதான். சில நேரங்களிலே நம்ம பெரிய என்னது, நம்ம ஆண்டவர்ட்ட கிருபை பெற்றிருக்கோம், இரக்கம் பெற்றிருக்கோம், தயவு பெற்றிருக்கிறோம், பாவ தோஷத்தை எல்லாம் நம்ம விட்டு நீக்கி போட்டிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், அதே போலத்தான் என் கூட இருக்கிற என் சகோதரனையும் மன்னிச்சிருக்கிறாரு, என் சகோதரியை மன்னிச்சிருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை மன்னிச்சிருக்கிறாரு, என் இனபந்துக்களை மன்னிச்சிருக்கிறாரு. இந்த உணர்வு வரும்போது மற்றவர்களையும் எப்படி பார்க்க தோணும் நமக்கு? நீதிமான்களே வாசிங்க, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, செம்மையான இருதயம் உள்ளவர்களே எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று, கர்த்தர் வல்லவர் என்று, அவர் போதுமானவர் என்று, அவரே நம்முடைய பாவ தோஷத்தை எல்லாம் மன்னித்தார் என்று ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க என்று அவன் பாடல் மூலியமாய் ஆலோசனையை சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கவனிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் அதிலே
நீங்க 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர அந்த வார்த்தையை கவனிங்க, ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல் கர்த்தர் சார்பிலே விழுந்தவன் என்ன செய்யறான்? தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்தார்? செய்து முடிக்கிறான் அவன். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் என்ன செய்யறான்? செய்து முடிக்கிறான் அவன். ஒருவேளை வாழ்க்கையில தடுமாற்றமா ஆயிருச்சா, சங்கீதக்காரன் தாவீதை போல என்ன செய்யுங்க? பாவ அறிக்கை செய்யுங்க. சங்கீதக்காரன் தாவீதை போல என்ன செய்யுங்க? பாவ அறிக்கை செய்யுங்க. என் பாவ தோஷத்தை என்ன செய்தார்? மன்னித்தார் என்று நிச்சயத்தோடு எதிர்த்து போகணும். கதவை சாத்திக்கோங்க, அறைவிட்டு தாளிட்டு கொள்ளுங்க. அந்தரகத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க சிஸ்டர். 5வது வசனத்தை 6வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர நல்ல கவனிங்க, அந்த ஒன்றுக்காக, அந்த செய்த ஒரே ஒரு பாவத்துக்காக, தாவீது செய்த அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக அவன் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவன் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவன் சொல்லுகிறான், இரவும் பகலும் எனக்கு என்ன இல்ல? உறக்கம் இல்ல. உம்முடைய கரம் என் மேல எப்படி இருக்குது? பாரமா இருக்குது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல எப்படி இருக்குதான்? பாரமா இருக்குதான். அவன் சாரம் அற்று போன நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து கதறுவேன், நான் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து குமுறி அழுவேன், என் இருதயத்தில் இருக்கிறான்னு இந்த பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு இந்த பாவ தோஷத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை அவர் தர வல்லவரா இருக்கிறார் என்று கதறினான் அவன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த காலவெளியில என்ன தரம் அவங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் எந்த காரியமானாலும் சரி, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே நான் அவருடைய சார்பிலே விழுந்தேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. அவர் சார்பிலே நான் என்ன செய்தேன்? விழுந்துட்டேங்க. நானு ஒருவேளை பாவத்துல நான் விழுந்து கிடந்தேனா, அதுல இருந்து வெளியே வருவதற்கு தாவீதினுடைய காரியம் எனக்கு என்னது? ஒரு ஊந்துதலா இருக்குது. அங்க போய் உட்கார்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்? என் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ய போகிறேன். 32ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசி. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவிக்கிறேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவ தோஷத்தை எல்லாம் மன்னித்தீர். போதும்யா, என்னுடைய சாரமெல்லாம் போச்சு. போதும்யா, என் பலனெல்லாம் போச்சையா. போதும்யா, என் எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சுப்பா. போதும்பா, இரவும் பகலும் எனக்கு தூக்கம் இல்லப்பா. ஆண்டவரே, இதை எந்த மட்டும் நான் அடக்கி வச்சனோ அந்த மட்டும் இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப நான் அறிக்கை செய்யறேன், என்ன நீங்க விடுவீங்க. இப்ப நான் அறிக்கை செய்கிறேன், என்ன நீங்க என்ன செய்யுங்க? விடுவீங்கப்பா. என்ன அறிக்கை செய்கிறேன், என்ன செய்யுங்க? விடுவீங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, சிங்கக்கேபியில் நான் இருந்தே அவன் என் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தான். சிங்கக்கேபியில் நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சொல்லுவோமா?
சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. அவர் ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். என்னை அதிசயமாகவே நடத்துவார். அவரே என்னை காண்பவர், ஒருவரே என்னை காப்பவர். அவரே சிங்கக்கேதியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ ஆமென். சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலோ துணைகள், எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலோ தோதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. விழுங்குமே ஆவியை நான் யுத்தம் செய்வேனே. சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே. அவரே சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர். அவரே ஓ சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். பாலாபாஷா ராகதாரா அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே ஓ அவரே என்னை காப்பவர். அவரே சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து அவர் என்னை காத்திடுவார். அவர் ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. வந்ததா எந்த சூழ்ச்சி என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் என்னை அதிசயமாகவே நடத்துவார். என்னை அதிசயமாகவே நடத்துவார். அவரே என்னை காண்பவர். என்னை காண்பவர். அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
செய்யாதே, எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக என்னை அதிசயமாகவே நடத்துவார். செய்பவர் என்னை அதிசயமாகவே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எந்த மட்டும் அப்படியே சார்பில விழுந்த மனுஷனி, எந்த மட்டும் இந்த பாவ தோஷம் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும், அந்த பாவ தோஷம் நீங்க வேண்டுமானா உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் ஒன்று விடாம, உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஒன்று விடாம அவரிடத்திலே சொல்லுவாயானால், தாவீதுக்கு ஏற்பட்ட இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தந்தாரே என்று சொன்னானே, அந்த இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப நீ பெற்றுக்கொள்ள முடியும். பாவ தோஷத்தை நம்மை விட்டு நீக்கி போட்டிருக்கிறார் அவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சந்தோஷமாய் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு. என் பாவ தோஷத்தை எல்லாம் மன்னித்ததுக்காக அவருக்கு சோத்திரத்தை நம்ம எல்லாரும் ஏறெடுக்கலாமா? எல்லாரும் சோத்திரத்தை ஏறெடுக்கலாமா? நல்ல சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இரட்சணிய சந்தோஷம் இருக்குது? கையை தட்டி காட்டுங்க, கையை தட்டி ஆட்பறீங்க. அல்லேலூயா. நீதிமான்களே கையை தட்டி கர்த்தரை ஆட்பறீங்க. என் பாவ தோஷத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், அவர் என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஒருவன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு வெளியே வரும்போது எப்படி தெரியுமா இருக்கிறான்? அவன் புதிய மனுஷனாய் இருக்கிறான். பழையன கடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் புதிதாய் மாறினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் நியூ. அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவனுடைய சிந்தை மாறுகிறது, அவனுடைய செயல் மாறுகிறது. அவனுடைய ஆராதனையிலே அவனுடைய உற்சாகம் அளவில்லாமல் இருக்கும். நல்ல கையை தட்டி சகலப கதர பலப கதர பலப கதர பலப ரபலப ரபலப ரபலப. ஹல்லேலூயா. நல்லவர், 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 நல்லவர். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. 32ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் சொல்லுது, நீதிமான்களே என்று சொல்லுகிறார். பாவத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மற்றவனை பார்த்து சொல்லுவான், நீனா பெரிய யோக்கியமான்னு சொல்லுவான். பாவத்திலே இருக்கிற மனுஷன் மற்றவர்களை பார்த்து சொல்லுவான், அவங்க யோக்கியமா இவங்க யோக்கியமா அப்படின்னு மற்றவங்களை என்ன செய்வான்? கம்பேர் பண்ணுவான். ஆனால் பாவத்திலிருந்து வெளியே வந்த மனுஷன் அவனுடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? நீதிமான்களேன்னு இருக்கும். மற்றவர்களே என்னது? அவங்க மேன்மையாய் பார்க்க சொல்லும். பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டா மற்றவங்களை எப்படி தெரியும் சொல்லுவான்? மேன்மையாய் பார்க்க சொல்ல முடியும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறாரு, நீதிமான்களே என்று சொல்லுகிறார். அவர் அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான்களே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து என்ன செய்யுங்க? இந்த சந்தோஷம் எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த சந்தோஷம் என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. இந்த சந்தோஷம் எனக்கு மாத்திரம் அல்லையா, பாவத்திலிருந்து வெளியே வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? காட்டு கழுதையை போல இருக்க வேண்டாம், காட்டு கழுதையை போல இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எங்க திரும்ப அழைச்சிருக்கிறார்? தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னதாக. 49ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட பாருங்களேன். 49ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன்.
அந்த வசனத்தை வாசிங்க. 49ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களே. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல், தாயின் கற்பத்திலே இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நல்ல கவனிங்க, நீங்க தாயின் கற்பத்துல இருக்கும் போதே கர்த்தரால் அழைக்கப்பட்டுட்டீங்க. ஒருவேளை தடுமாற்றம் வந்துட்டான், தாவீதினுடைய அனுபவம் நமக்கு இருக்குது. வெளியே வர்றதுக்கு தாவீது தன்னுடைய அனுபவத்தை முன்வைக்கிறான், போதனையா முன்வைக்கிறான். தாவீது 32ஆம் சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை முன்வைக்கிறார். அவரு அது ஆலோசனையாய் பாடலாய் ஜனங்களுக்கு சொல்றார். அவரு உங்களுடைய அழைப்பு இங்கே வெளிப்பட்ட போது உண்டானதல்லங்க, தாயின் கற்பத்திலேயே என்னது உங்களுடைய அழைப்பு உண்டானுச்சு. அதான் எரேமியா 1:5 ஒத்த வார்த்தை இது. ஏசாயா 49:1. தேவ பிள்ளைகளை எங்க தெரியுமா உங்களுடைய காலிங் எங்க தெரியுமா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. அவர் நல்ல தேவனா இருக்கிறார். அவர் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கற்பத்திலேயே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. அதனால தான் உம்முடைய சார்பிலே விழுந்திருக்கிறோம். ஒருவேளை வழியிலே எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சறுக்கி இருக்கலாம், ஆனால் தாவீது எங்களுக்கு ஒரு நல்ல போதனையை முன்வைத்திருக்கிறாரே, அந்த போதனையை நாங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த போதனையை ஆண்டவரே நாங்களும் கை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து மறுபடியுமாக ரட்சணிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் பாவ தோஷங்களை எல்லாவற்றையும் மன்னித்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கரத்தின் கிரியையினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவர் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவ கரத்துல எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.